ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு சூப்பரான கொரியன் சீஸ் பன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு ஏர் ஃப்ரையர்ல ஒரு சூப்பரான கொரியன் சீஸ் பன் தாங்க பண்ண போறோம். ஈவினிங் டயத்துல ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் போது 2 பன் இருந்தா மட்டும் போதுங்க, சூப்பரா கொரியன் சீஸ் பன் பண்ணிடலாங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான கொரியன் சீஸ் பன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொரியன் சீஸ் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 பன் எடுத்திருக்கேங்க. இப்போ இது உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்டஃபிங் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பட்டர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கிரீமி சீஸ் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும், அது எடுத்திருக்கேன். இது கூடவே ஸ்வீட்டுக்காக மில்க் மேட் எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த கிரீமி சீஸ் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஸ்வீட்காக மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. இப்போ சீஸும் மில்க் மேடும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல பைப்பிங் பேக் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நான் வச்சுட்டு மேல அந்த பைப்பிங் பேக் உள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மிக்சரை மேல இந்த மாதிரி ஊத்துங்க. ஊத்தும் போது நமக்கு எல்லா சைடுமே ஈவனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊத்தி விட்டுருங்க. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற மிக்சிங் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு பன் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி நான் கட் பண்ற ஷேப்புக்கு கத்தியில வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு அழகா இருக்கும். இது உள்ளதான் நம்ம அந்த பைப்பிங் பேக்ல வச்சிருக்கோம்ல, அது அந்த பைப்பிங் பேக் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள எல்லா சைடுமே படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணுங்க. நான் இப்போ எல்லா சைடுமே பன்ல படுற மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இதே போல நான் 2 பன்லையுமே நான் உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், 2 பன்னையுமே நான் ஃபில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பன்னு மேல ஒரு பட்டர் கோட்டிங் கொடுக்கணும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு மெல்ட் பண்ண பட்டரை ஊத்திக்கோங்க. இதுல நல்லா திருவுன பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் காரத்துக்காக சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கோங்க. இது கூடவே ஃபைனலா கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு இதுல பீஸா டாபிக் போட்டுக்கலாங்க. நான் ஒரிங்கானோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த பட்டர் ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஏர் ஃப்ரையரை ரெடி பண்ணிக்கலாம். சுவிட்சை ஆன் பண்ணிட்டு ஏர் ஃப்ரையரை ஓபன் பண்ணி பிரஷ்ல பட்டர் எடுத்து நல்லா அந்த ட்ரேல அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ ஏர் ஃப்ரையர்ல பட்டர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த பட்டர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பன்னை இந்த மாதிரி மேல நல்லா கோட் பண்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி பட்டர் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஏர் ஃப்ரையர்ல வச்சிடலாங்க. இதே போல இன்னொரு பன்னையுமே நான் இந்த பட்டர்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு மேல கோட்டிங் அப்ளை பண்ணிட்டு உள்ள வச்சிடுறேன். இப்போ இந்த பன்னு மேல லைட்டா சில்லி ஃபிளேக்ஸ் ஒரிங்கானோ வச்சுக்கலாங்க. இது நம்மளோட டேஸ்ட் தான், இந்த ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். இப்போ ஏர் ஃப்ரையரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ 190 டிகிரில 5 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ அதுலேயே ப்ரீ ஹீட் பண்ணி அந்த டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். எனக்கு 5 மினிட்ஸ் மட்டும் போதும். இப்போ ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஏர் ஃப்ரையரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இன்னைக்கு அருமையான கொரியன் சீஸ் பண்ணு சுட சுட சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ள நல்லா சீஸியாக ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.